ஹே கைஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ஸ்டாக் மார்க்கெட்டோட கம்ப்ளீட் ரோட் மேப் தான் பார்க்க போகிறோம். அதாவது இன்னைக்கு தேதியில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் ட்ரேடர் ஆகணும், இல்லை லாங் டேர்ம் இன்வெஸ்ட் ஆகணும், ரிச் ஆகணும்னு சொல்லி ஆசைப்பட்டு இருக்காங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு தெரியாது. நானும் இந்த ப்ராப்ளம்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் இந்த இன்டர்நெட்லேயே இல்லாத ஒரு வீடியோ, ஸ்டாக் மார்க்கெட்டோட கம்ப்ளீட் ரோட் மேப். அதாவது நீங்கள் இப்போ ட்ரேடர் ஆகணும்னா என்னென்ன விஷயங்களை கற்றுக்கணும், நீங்கள் ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட் ஆகணும்னா என்னென்ன விஷயங்களை கற்றுக்கணும்னு சொல்லி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதே போல் பார்த்தீங்கன்னா வீடியோவோட எண்டில் நான் உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் ஸ்டாக் மார்க்கெட் கோர்ஸை பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக தரப்போகிறேன் இங்கிலீஷில். நிறைய பேருக்கு அப்படி ஒரு கோர்ஸ் ஃப்ரீயாக இருக்குன்றதே தெரியாது. ஸோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதே போல் இந்த வீடியோ தொடர்ந்து ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி AtoZ பார்த்தீங்கன்னா நம்ம சேனல்லே பார்த்தீங்கன்னா வரப்போகுது. நானும் பார்த்தீங்கன்னா பிகினர் தான், இப்போ தான் கற்று முடிச்சிருக்கேன்னு சொல்லலாம். நான் கற்றுக்கிட்டு இருக்க எல்லா விஷயங்களையும் பார்த்தீங்கன்னா இந்த யூடியூப் சேனலில் சொல்லித்தரப்போகிறேன். அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு நினச்சின்னா கீழே இருக்க அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்பர் 1, மேக்ரோ எக்கனாமிக்ஸ். மேக்ரோ எக்கனாமிக்ஸை யூஸ் பண்ணியும் பார்த்தீங்கன்னா ட்ரேடர்ஸ் ட்ரேட் பண்ணுவாங்க. இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ஸ்விங் ட்ரேடிங் லாங் டேர்ம் பண்ணுறவங்க பண்ணுவாங்க. எனக்கும் பார்த்தீங்கன்னா மேக்ரோ எக்கனாமிக்ஸ் பற்றி அவ்வளோவா ஐடியா கிடையாது. நான் எக்கனாமிக்ஸ் ஸ்டூடெண்ட்டும் கிடையாது. ஸோ இதை மட்டும் விட்டுருவோம், மற்ற விஷயங்களை பார்ப்போம். செகண்ட் பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ். இந்த வாரன் பஃபெட், ராகேஷ் ஜுன்ஜன்வாலா, ரே டாலியோ இந்த மாதிரி பெரிய இன்வெஸ்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க ரிச் ஆனதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ். நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த மல்டிபேகர் ஸ்டாக்ஸை கண்டுபிடிக்கணும்னு சொல்லி. மல்டிபேகர்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 10 ரூபாவோ 20 ரூபாவோ 50 ரூபாயோ 100 ரூபாயோ விற்கிற ஒரு ஸ்டாக் ஒரு சில வருஷங்களுக்கு கழிச்சு 1000, 2000, 10,000 விற்க ஆரம்பிக்குது இல்லையா, அதுதான் பார்த்தீங்கன்னா மல்டிபேகர்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட பல 100 மடங்கு ரிட்டர்ன்ஸ் தரக்கூடிய ஸ்டாக்ஸ். அந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு ஒரு டவுட் இருக்கும் இல்லையா, அந்த ஸ்டாக்ஸை கண்டுபிடிக்க தான் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் யூஸ் பண்ணுவாங்க. அதாவது சிம்பிளா ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் ஓவர் வேல்யூடா இருக்கா, இல்லை அண்டர் வேல்யூடா இருக்கா, இல்லை இது ஃபேர் ப்ரைஸ் தான், கரெக்டான வேலையில் தான் இந்த ஸ்டாக் வித்துட்டு இருக்கான்னு சொல்லி கண்டுபிடிக்கிறது தான் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் சொல்லலாம். இதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆனுவல் ரிப்போர்ட். ஒரு கம்பெனி ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே லிஸ்ட் ஆகுறாங்கன்னா அவங்க பார்த்தீங்கன்னா ஆனுவல் ரிப்போர்ட்னு ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா வருஷம் விடுவாங்க. அதாவது அந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா எவ்வளோ மணி ஏர்ன் பண்ணியிருக்கு, எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கு, அதோட இன்வெஸ்டர்ஸ்லாம் யார், அந்த வருஷம் ஃபுல்லாக அந்த கம்பெனி என்ன பண்ணாங்க, ஃபியூச்சர் பிளான்ஸ் என்னன்னு சொல்லி டீட்டெயிலாக அந்த ரிப்போர்ட்டில் இருக்கும். இந்த ஆனுவல் ரிப்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் ஷீட், P&L ஸ்டேட்மெண்ட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட், அப்புறம் பார்த்தீங்கன்னா கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் இருக்கும். இந்த விஷயங்களை பார்த்தாவே அந்த கம்பெனி பற்றி ஒரு ஐடியா கிடச்சிடும். அந்த கம்பெனி என்ன பண்ணிட்டு இருக்காங்க, எதில் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க, எங்கேருந்து அவங்களுக்கு காசு வருதுன்னு சொல்லி டீட்டெயிலாக உங்களுக்கு தெரிஞ்சிடும். செகண்ட், நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட். அந்த கம்பெனியோட மேனேஜ்மெண்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அதாவது அந்த கம்பெனியோட CEO பார்த்தீங்கன்னா அதிகமான சேலரி எடுத்துக்கிறாரா, இல்லை கம்பெனியோட மேனேஜ்மெண்ட்டில் ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்கான்னு சொல்லி நீங்கள் பார்க்கணும். நம்ம தேர்ட் பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் பிளான்ஸ். அந்த கம்பெனி வேறு ஏதாச்சும் ப்ராடக்ட்ஸ் டிசைன் பண்ண போகிறாங்களா, வேறு ஏதாச்சும் ஃபீல்டுக்கு மூவ் பண்ண போகிறாங்களா, அந்த கம்பெனியோட ஃபியூச்சர் பிளான்ஸ் என்ன, உண்மையாகவே அந்த கம்பெனிக்கு பார்த்தீங்கன்னா 5 வருஷம் 10 வருஷம் கழிச்சு பொட்டன்ஷியல் இருக்கான்னு சொல்லி நீங்கள் பார்க்கணும். நம்ம ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் ரேஷியோஸ். இதை யூஸ் பண்ணி தான் மோஸ்ட் ட்ரேடர்ஸ் பார்த்தீங்கன்னா ட்ரேட் எடுப்பாங்க. அதாவது PE, PB, PS, PAT இந்த மாதிரி நிறைய ரேஷியோஸ் பார்த்தீங்கன்னா இருக்குது. இப்போ PEனா அந்த கம்பெனி அண்டர் வேல்யூடா ஓவர் வேல்யூடான்னு சொல்கிற மாதிரி ஒரு ரேஷியோக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மீனிங் இருக்குது. இந்த ரேஷியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கற்றுக்க வேண்டியது இருக்கும் ஒரு கம்பெனியை பார்த்தீங்கன்னா அனலைஸ் பண்ணுறதுக்கு ஃபண்டமெண்டலாக. நம்பர் 3, டெக்னிக்கல் அனாலிசிஸ். நீங்கள் பார்க்குற மோஸ்ட் ஆஃப் த ட்ரேடர்ஸ், யூடியூப்ல பார்க்குற 90% ஆஃப் ட்ரேடர்ஸ் அவங்க யூஸ் பண்ணுற ஒரு டெக்னிக் தான் பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் அனாலிசிஸ். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் சிம்பிள் ஹிஸ்டாரிக்கல் டேட்டா வச்சு ட்ரேடர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் ப்ரைஸ் மூவ்மெண்ட்ஸை பார்த்தீங்கன்னா ப்ரெடிக்ட் பண்ணுவாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா சார்ட்ஸை ரீட் பண்ணுவாங்க. சார்ட்ஸை ரீட் பண்ணி டிசிஷன்ஸ் எடுப்பாங்க, அந்த ஸ்டாக்கை வாங்கலாமா வேண்டாமான்னு சொல்லி. நீங்கள் டெக்னிக்கல் அனாலிசிஸ் கற்றுக்கணுன்னா நீங்கள் கற்றுக்க வேண்டிய விஷயம் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ஆக்ஷன், அப்புறம் இண்டிகேட்டர்ஸ். ப்ரைஸ் ஆக்ஷன் தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் டெக்னிக்கல் அனாலிசிஸ்க்கு. நீங்கள் ட்ரேடிங் கற்றுக்கணுன்னா, நீங்கள் ப்ரைஸ் ஆக்ஷன் ஃபுல்லாக கற்று முடிக்கணும்னா அதுக்கு நீங்கள் கற்றுக்க வேண்டிய விஷயம் பார்த்தீங்கன்னா கேண்டில் ஸ்டிக்ஸ் பேட்டர்ன், சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ், சார்ட் பேட்டர்ன்ஸ், அப்புறம் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர். இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் கற்றுக்க வேண்டியது வரும். இன்னும் கொஞ்சம் டாபிக்ஸ் இருக்கலாம், பட் இதுதான் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக்ஸ் ப்ரைஸ் ஆக்ஷனில். அடுத்து பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர்ஸ். நிறைய ட்ரேடர்ஸ் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க, இண்டிகேட்டர்ஸ்லாம் யூஸ் பண்ணாதீங்க, அது வேஸ்ட் ஆஃப் டைம் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. பட் அப்படி கிடையாது. நிறைய இண்டிகேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களோட ட்ரேடிங் ப்ராபபிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு செம ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபார் அன் எக்ஸாம்பிள் RSI எடுத்துக்கோங்க. RSI வச்சு நீங்கள் டைவர்ஜன்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா ரிவர்சலாக பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்கலாம் எப்போ ரிவர்சல் ஆக போகுதுன்னு சொல்லி. அதே போல் MACD, மூவிங் ஆவரேஜஸ், VWAP. இப்போ மூவிங் ஆவரேஜஸ்னால் அந்த ட்ரெண்டு பார்த்தீங்கன்னா அப் ட்ரெண்டில் இருக்கா டவுன் ட்ரெண்டில் இருக்கான்னு கண்டுபிடிக்கலாம். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களுக்கு பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர்ஸும் யூஸ் ஆகும். நீங்கள் ஒரு கம்ப்ளீட்டான ட்ரேடராக மாறணும், இல்லை நான் ஸ்டாக் மார்க்கெட் பற்றி எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர்ஸை பற்றியும் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். உங்களோட ட்ரேடிங் ஜர்னியில் கண்டிப்பாக இதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்பர் 4,
SMC, அதாவது ஸ்மார்ட் மணி கான்செப்ட். இதை பற்றி நிறைய பேத்துக்கு தெரியாது. இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹிடனான ஒரு டாபிக்னு சொல்லலாம். இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் யூடியூப்பில் தேடி கூட கண்டுபிடிக்க முடியாது. இந்த ஸ்மார்ட் மணி கான்செப்டை கற்றுக்கிறதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் பெய்டு கோர்ஸ் மட்டும்தான் வாங்குற மாதிரி இருக்கும். ஸ்மார்ட் மணி கான்செப்ட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை, இந்த பிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்காங்க இல்லையா, அதாவது அவங்க தான் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டோட ப்ரைஸ் எல்லாம் மூவ் பண்ணுவாங்க. ரீட்டைல் ட்ரேடர்ஸால் ப்ரைஸ் எல்லாம் மூவ் பண்ண முடியாது. சிம்பிளாக பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்டுன்றது பார்த்தீங்கன்னா ஒரு கலெக்ஷன் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் சொல்லலாம். அதாவது இவங்க யூஸ் பண்ணுற டெக்னிக்கை நம்ம யூஸ் பண்ணி ட்ரேடு பண்ண போகிறோம். அதுதான் பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் மணி கான்செப்ட்னு சொல்லலாம். அதாவது இந்த இன்ஸ்டிடியூஷனல் ட்ரேடர்ஸ்லாம் எங்கெல்லாம் ட்ரேட் எடுக்கிறாங்கன்னு பார்த்து அவங்கள பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணி நம்மளும் ட்ரேட் எடுக்க போகிறோம். ஸ்மார்ட் மணி கான்செப்டில் ட்ரேடர்ஸ் பார்த்தீங்கன்னா சப்ளை அண்ட் டிமாண்டை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ட்ரேட் எடுப்பாங்க. ஸ்மார்ட் மணி கான்செப்டை நீங்கள் கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் கண்டிப்பாக கற்றுக்கணும், சப்ளை அண்ட் டிமாண்ட், ஆர்டர் பிளாக், பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் சேஞ்ச் இன் கேரக்டர், அப்புறம் லிக்விடிட்டி. இந்த விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கற்றுக்க வேண்டியது வரும் நீங்கள் ஸ்மார்ட் மணி கான்செப்ட் கற்றுக்கணும்னா. அண்ட் அகைன் சொல்கிறேன், இதுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ரிசோர்ஸஸ் அவ்வளோவா அதிகம் கிடையாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா பெய்ட் கோர்ஸ் தான் வாங்குற மாதிரி இருக்கும். இதை கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா டெக்னிக்கல் அனாலிசிஸ்க்கும் ஸ்மார்ட் மணி கான்செப்ட்டுக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டிங்கன்னா, டெக்னிக்கல் அனாலிசிஸும் ஸ்மார்ட் மணி கான்செப்டும் கிட்டத்தட்ட ஒன்று தான். ரெண்டுமே பார்த்தீங்கன்னா சார்ட்ஸை பேஸ் பண்ணி தான் வாங்க போகிறாங்க. இங்கே சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி இங்கே சப்ளை அண்ட் டிமாண்ட் யூஸ் பண்ணுவாங்க. லைக் ப்ரைஸ் ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸ்மார்ட் மணி கான்செப்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பட் நீங்கள் ப்ரைஸ் ஆக்ஷன் பேசிக்ஸ் தெரிஞ்சால் தான் உங்களால் ஸ்மார்ட் மணி கான்செப்டை பற்றி கற்றுக்கவே முடியும். லைக் இப்போ ப்ரைஸ் ஆக்ஷனுக்கும் ஸ்மார்ட் மணி கான்செப்ட்டுக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கும் ஸ்மார்ட் மணி கான்செப்டில், இது கொஞ்சம் அக்யூரஸியும் அதிகமாக இருக்கும். நம்ம 5th ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். நீங்கள் என்ன தான் இவ்வளோ விஷயத்தையும் கற்றுக்கிட்டாலும் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பண்ண தெரியலனா நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மணி லூஸ் பண்ண தான் போகிறீங்க. இந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னா நல்லா மைண்டில் ஏற்றிக்கோங்க. ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்னா என்னன்ட்டு நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தரேன். இப்போ நீங்கள் ஒரு நாளைக்கு 10 ட்ரேட் எடுக்கிறீங்கன்னா, சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், 10 ட்ரேட் எடுக்கிறீங்கன்னா உங்களோட ரிஸ்க் டு ரிவார்டு பார்த்தீங்கன்னா 1:3 இருக்குது. அதாவது நான் 3 ரூபா சம்பாதிக்கிறேன்னா அதில் 1 ரூபா தான் நான் ரிஸ்க் வைக்க போகிறேன். வந்தால் 3 ரூபா வரும், இல்லைன்னா லூஸ் பண்ணால் 1 ரூபா லூஸ் பண்ண போகிறேன்னு சொல்லி நீங்கள் ரிஸ்க் டு ரிவார்டு வைக்கிறீங்கன்னா, நீங்கள் 10ல் 7 ட்ரேட் லூஸ் பண்ணிங்கனாலும் 3 ட்ரேடு தான் வின் பண்ணுறீங்கனாலும் நீங்கள் கடைசியில் ப்ராஃபிட்டில் தான் இருப்பீங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் 3 ட்ரேடு தான் ப்ராஃபிட் பண்ணியிருக்கீங்க, ஓகேவா? ஆனால் உங்களோட ரிஸ்க் டு ரிவார்டுன்னா 1:3. 3 × 3 போடுங்க, 9 rupees ப்ராஃபிட் வந்திருக்கும் அந்த டே முடிவில். நீங்கள் எவ்வளோ லாஸ் பண்ணிருப்பீங்க? 7 ட்ரேடு வந்து லூஸ் பண்ணிருக்கீங்க. 7 ட்ரேட்னா 1, இங்கே 1 ரூபா போட்டு 7 rupees பார்த்தீங்கன்னா லூஸ் பண்ணியிருக்கீங்க. அதாவது 9 rupees ப்ராஃபிட்டு, 7 rupees லாஸ் பண்ணியிருக்கீங்க அன்றைக்கி நாளில். கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா இதை ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கடைசியில் 2 ரூபா ப்ராஃபிட் வரும். நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க, இது பார்த்தீங்கன்னா 100% வின் ரேட் கொடுக்குற ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்படி இப்படின்னு சொல்லிப்பீங்க. அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி ஸ்டாக் மார்க்கெட்டில் கிடையவே கிடையாது. நீங்கள் எவ்வளவு தான் படித்தாலும் ஸ்டாக் மார்க்கெட்டில் மணி லூஸ் பண்ண தான் போகிறீங்க. அது பார்த்தீங்கன்னா யாராலையும் தவிர்க்கவே முடியாது. சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடர்ஸ்க்கும் நான் சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடர்ஸ்க்கும் உள்ள வித்தியாசமே பார்த்தீங்கன்னா இந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் தான் சொல்லணும். நீங்கள் எவ்வளோ லூஸ் பண்ணுறீங்கன்றது மேட்டரே இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னாலே தெரியும், 7 ட்ரேட் லூஸ் பண்ணிருக்கீங்க, பட் 3 ட்ரேட் தான் வின் பண்ணியிருக்கீங்க. ஆனாலும் நீங்கள் எண்ட் ஆஃப் த டே ப்ராஃபிட்டில் இருக்கீங்க. இதுதான் மேட்ரு. நீங்கள் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டில் கண்டிப்பாக ஃபோக்கஸ் பண்ணி ஆகணும். உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும், நீங்கள் ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்கன்னா உங்கள் கேபிட்டல்லேருந்து எவ்வளோ அந்த ட்ரேடுக்காக அலோகேட் பண்ணணும்னு சொல்லி. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மைண்ட் செட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம்னு சொல்லலாம். நிறைய ட்ரேடர்ஸ் மணியை லூஸ் பண்ணுறதுக்கான காரணமும் இந்த மைண்ட் செட் தான். இப்போ லைக் இவங்களுக்கு எல்லா விஷயமும் தெரியும், டெக்னிக்கல் அனாலிசிஸ் தெரியும், ஸ்மார்ட் மணி கான்செப்ட் தெரியும், எல்லாமே தெரியும்னு வச்சுக்கோங்க, ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் எல்லாமே தெரியும், பக்காவாக இருப்பாங்க டெக்னிக்கல் சைடு. பட் அவங்க மைண்ட் செட் பார்த்தீங்கன்னா ரொம்ப எமோஷனல் பர்சனாக இருப்பாங்க. அதனால் அவங்க மணி லூஸ் பண்ணுவாங்க. ஃபார் அன் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்கன்னா அந்த ட்ரேட் வந்து லைக் உங்கள் ஸ்டாப் லாஸ் அடிச்சிருச்சுன்னா நீங்கள் அந்த ட்ரேடை விட்டு வெளியே வந்தே ஆகணும். அதுதான் பார்த்தீங்கன்னா ரூல், உங்களுக்கு நீங்கள் வச்சிருக்க ரூல். மோஸ்ட் ட்ரேடர்ஸ் என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிட்டாலும் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரேடை விட்டு வெளில வர மாட்டாங்க. லைக் அதை கண்டினியூ பண்ணுவாங்க. சரி எப்படி மேலே போகுதானே போகுது, ஷார்ட் டேர்ம் ட்ரேடர்ஸ்லேருந்து லாங் டேர்ம் இன்வெஸ்டராக மாறிடுவாங்க அந்த ட்ரேட் பார்த்தீங்கன்னா லாஸில் போனோடனே. அந்த மாதிரி நீங்கள் இருக்கவே கூடாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா டிசிப்ளின்டாக உங்கள் ரூல்ஸை ஃபாலோ பண்ணி ஆகணும். லைக் எமோஷன்ஸே இருக்கக்கூடாது. உங்களுக்கு தெரியும், லைக் இப்போது நான் சொன்னேன் இல்லையா, வந்தால் 3 ரூபா ப்ராஃபிட்டு, இல்லைன்னா 1 ரூபா லாஸு, அவ்வளோதான் ரூல். இதுதான். இதை தாண்டி நீங்கள் எதுவுமே மாற்றக்கூடாது. 3 ரூபா ப்ராஃபிட் வருதா, ஓகே வெளில வந்துடுறேன். 1 ரூபா லாஸா, ஓகே வெளில வந்துடுறேன். இவ்வளோ தான் யோசிக்கணுமே தவிர நீங்கள் அதை பற்றி அதிகமாக யோசிக்கவே கூடாது. அப்புறம் கிரீட், அதாவது பேராசைப்படுறது ஸ்டாக் மார்க்கெட்டில். லைக் ஒரு 4 ட்ரேடு நல்லா ப்ராஃபிட்டபுளாக வந்துச்சுன்னா உங்களுக்கு அன்றைக்கி தேதியில் இந்த காசு போதும்னு நினச்சா வெளில வந்துடுங்க. அதாவது நிறைய பேர் ஓவர் ட்ரேட் பண்ணுவாங்க. பணத்தாசைனால நிறைய பேர் ஓவர் ட்ரேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதனால் அவங்க நிறைய லூஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்களோட
இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்களோட அக்கௌண்ட்டை பார்த்தீங்கன்னா லூஸ் பண்ணவங்க அதிகமான பேர். ஸோ உங்கள் மைண்ட் செட் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். அது ட்ரேடிங்காக இருந்தாலும் சரி, இன்வெஸ்டிங்காக இருந்தாலும் சரி, நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பீப்புள் லைக் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வேறு ஜாபில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். லைக் ஒரு ஐடி ப்ரொஃபஷனலாக இருக்கலாம், லைக் ஒரு கவர்மெண்ட் ஜாபில் இருக்கலாம். இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் தான் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. அவங்களுக்கு ட்ரேடிங்கில் அவ்வளோ பெரிய ஆர்வமும் இல்லைன்னு வச்சுக்கோங்க. அவங்க பார்த்தீங்கன்னா இப்போ ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் கற்றுக்கணுன்னா எவ்வளோ அனாலிசிஸ் பண்ணணும்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நேரத்துக்கு நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும். அதுக்கு நான் எந்த டைமும் ஸ்பெண்ட் பண்ண தேவையில்ல. பட் என் மணி க்ரோ ஆகணும், நான் ரிச் ஆகணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கான பெஸ்ட் ஆப்ஷன் தான் ஃபண்ட்ஸ். அதாவது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ், இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது. இந்த இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கம்பெனிஸ்லாம் என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸோ இன்வெஸ்டர்ஸோ வச்சுருப்பாங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி எல்லாம் தெரியும். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா மக்கள்கிட்ட காசு வாங்கிப்பாங்க. அதாவது நாங்கள் உங்கள் மணியை க்ரோ பண்ணி தரோன்னு சொல்லி மக்கள்கிட்ட வாங்கிப்பாங்க. அந்த மக்கள்கிட்ட வாங்கின காசு வச்சு அவங்க பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதுக்கு ஒரு கமிஷன் அவங்களும் எடுத்துப்பாங்க. அதாவது அவங்க இன்வெஸ்ட் பண்ணி தராங்க இல்லையா, உங்கள் காசை க்ரோ பண்ணி தராங்க இல்லையா, அதுக்கான கமிஷன் அவங்க எடுத்துப்பாங்க. பட் உங்களுக்கும் ரிட்டர்ன்ஸ் வரும். லைக் ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா நிஃப்டி பார்த்தீங்கன்னா கடைசி 20 வருஷத்தில் 12% ரிட்டர்ன் தந்திருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் ட்ரீம் ஜாபில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, இல்லை உங்களுக்கு இவ்வளோ விஷயங்கள் கற்றுக்க வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா பெஸ்ட்டான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ்ன்னு சொல்லலாம். அதாவது வாரன் பஃபெட்டே என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா அவரோட ஓன் கம்பெனியில் கூட இன்வெஸ்ட் பண்ணாதீங்க, பட் இண்டெக்ஸ் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காரு. அப்போ இண்டெக்ஸ் ஃபண்ட் எவ்வளோ முக்கியமான விஷயம்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லாம் ரொம்ப அண்டர் ரேட்டடாக நினச்சிக்கிறாங்க. லைக் அவங்க ட்ரேட் பண்ணணும், டெய்லி ட்ரேட் பண்ணால் தான் பார்த்தீங்கன்னா ரிச் ஆக முடியும்னு நினச்சிட்டு இருக்காங்க. அப்படியெல்லாம் ஒன்றுமே கிடையாது. உங்களுக்கு பிடிச்ச ஜாப், நீங்கள் இருக்கிற ஜாப்லேயே உக்காந்துக்கிட்டே பார்த்தீங்கன்னா சிம்பிளாக பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் காசை தரத்து மூலமாக நீங்கள் எந்த வேலையும் செய்யாத மற்றவங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்காக ரிட்டர்ன்ஸ் எடுத்து தருவாங்க. அதுக்காக அவங்க கொஞ்சம் கமிஷன் எடுத்துப்பாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ன்னு சொல்லலாம். இந்த இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பற்றி ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக நான் ஒரு வீடியோ போடுறேன். எப்படி இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் செலக்ட் பண்ணுறது, எப்படி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் செலக்ட் பண்ணுறது, என்னென்ன விஷயங்கள்லாம் பார்க்கணும் நீங்கள் ஒரு இண்டெக்ஸ் ஃபண்டோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸோ வாங்க போகிறீங்கன்னு சொல்லி. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு ஃப்ரீ ரிசோர்ஸஸ் தரேன். அதாவது ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி A to Z கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த யூடியூப் சேனலை செக் பண்ணி பாருங்கள். அதுதான் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஃபீட். இந்த யூடியூப் சேனலில் போனீங்கன்னா ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அதாவது இதோ லேர்ன் ஸ்டாக் மார்க்கெட் A to Z ஃபார் ஃப்ரீன்ற இந்த பிளேலிஸ்ட்குள்ளே போனீங்கன்னா இந்த பிளேலிஸ்ட்டோட லிங்க்கை பார்த்தீங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இதில் பார்த்தீங்கன்னா பேசிக்ஸ் ஆஃப் ஸ்டாக் மார்க்கெட்லேருந்து எப்படி ஒரு டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது, ஃபண்டமெண்டல் அனாலிசிஸை பற்றி டீட்டெயில்டாக போட்டிருப்பாங்க. அது மட்டும் இல்லாத டெக்னிக்கல் அனாலிசிஸை பற்றியும் டீட்டெயில்டாக போட்டிருப்பாங்க. இந்த பிளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் மணி கான்செப்ட் பார்த்தீங்கன்னா இருக்காது. நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, மோஸ்ட் ட்ரேடர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் மணி கான்செப்ட்டை பற்றி தெரியாது. அவங்க பார்த்தீங்கன்னா அதை யூஸும் பண்ண மாட்டாங்க. எல்லா ட்ரேடர்ஸும் பார்த்தீங்கன்னா நீங்கள் யூடியூப்பில் பார்க்குற எல்லா ட்ரேடர்ஸும் ப்ரைஸ் ஆக்ஷன், டெக்னிக்கல் அனாலிசிஸ் தான் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் ப்ரைஸ் ஆக்ஷன், டெக்னிக்கல் அனாலிசிஸ், ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த பிளேலிஸ்ட் உங்களுக்கு செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லைக் இந்த பிளேலிஸ்ட்டை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபுல்லாக படிச்சிங்கனாவே, அதாவது ஃபுல்லாக இருக்க 32 வீடியோஸை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி மோஸ்ட்லி எல்லாமே தெரிஞ்சிடும். இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நீங்களே படித்து கற்றுக்கிற மாதிரி தான் இருக்கும். இந்த பிளேலிஸ்ட்டை முடிச்சிங்கனாவே நீங்கள் ஆல்மோஸ்ட் ட்ரேட் எடுக்கிற அளவுக்கு தயாரான ஒரு ஆள் தான் சொல்லலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா கீழே இருக்க லைக் பண்ண ப்ரெஸ் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் தாட்ஸ் எதுவும் வந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து நம்ம என்ன வீடியோ பண்ணலான்றதையும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து இன்னும் சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை பாய்.